இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 16ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். எபிரேயர் 1:2 இவ்வாறு சொல்கிறது: பல்வேறு வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினரோடு பேசிய நம்முடைய கடவுள் நாம் வாழும் இந்த இறுதி காலத்தில் தம் மகன் வழியாக பேசியுள்ளார். அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, தாவீது இன்னும் பாருங்க போய் அப்படிப்பட்ட நபர்களோடு உறவாடிய கடவுள் தன்னுடைய முகத்தை காணும் பேச்சு அவங்களுக்கு கொடுக்கல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நாம மோசே அபிரகாம் விசுவாசத்தின் தந்தை அல்லவா? ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது ராஜா, யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட குல முதுவர்களோடு இல்லையா எல்லாரும் ஆண்டவர் பேசுகிறாரு. ஆனால் அவர்களுக்கெல்லாம் கிட்டாத ஒரு வாய்ப்பு, அந்த ஆண்டவர் கூட வாழுகின்ற பேச்சினை இஸ்ரேல் மக்கள் பெற்றார்கள். நானே வழி, நானே உண்மை, நானே சத்தியம். யோவான் 1:14. வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். வார்த்தையான கடவுள் நம்ம கூட நடமாட்டு இருக்கார். இந்த நச்சதி பார்க்கணும் நாம இன்னைக்கு. தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிற எண்ணில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள். விசுவாசத்தில் இவங்களாம் குழந்தைங்க ஐயா. மோசையை ஒப்பிடும் பொழுது, அபிரகாமை ஒப்பிடும் பொழுது, தாவீது ராஜா ஒப்பிடும் பொழுது, ஈசாக்கு, யாக்கோபு அவங்கள ஒப்பிடும் பொழுது இவங்கெல்லாம் யார்? பச்சை குழந்தைங்க, பச்சை குழந்தைங்க. இவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீரே. அவனுடைய கிருபையை பாருங்க. 1 யோவான் 1:3 இவ்வாறு இருக்கும்: நம்மெல்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொன்னால், நாமெல்லாம் கடவுளுடைய மக்கள்னு அழைக்கப்படுறோம். நம்ம கடவுளுடைய பிள்ளைகள் அழைக்கப்படுறோம். எவ்வளோ ஒரு கிருபை பாருங்க நமக்கு. யோவான் சொல்லுவார் பாருங்க, இல்லை நம்ம கடவுளுடைய பிள்ளைகள் அப்போ நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு பேச்சு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். மோசைக்கு பாருங்க பார்ப்போம். எகிப்தில் ஒரு எபிரேயனை ஒரு எகிப்துக்காரன் அடிக்கிறான். அப்போ அந்த எபிரேயனை காப்பாற்றி அந்த எகிப்தினை இவர் கொலை பண்ணிடுறார். இந்த செய்தி தெரிஞ்சு போச்சு. பார்வோன் மோசையை கொலை பண்ண தேடுறான். ஓடி போகிறாரு, அலைஞ்சு திருறாரு. அப்புறம் போயிட்டு ஒரு அடைக்கலமாக என்ன பண்ணுறாரு, இருந்துட்டு வர்றார். அப்படி அங்கே இருந்து வேலை செய்கிற பொழுது ஆண்டவர் அழைக்கிறார். மோசே வா, எகிப்துக்கு போயிட்டு என் பிள்ளைகளை மீட்டு கொண்டு வா. எப்பேற்பட்ட பணி! மோசே தயங்குறாரு. ஆண்டவரே, எனக்கு வாய் பேச தெரியாது, நான் திக்குவான் ஆயிடுச்சு, அப்படி இப்படின்னு. நல்லா பார்த்துக்கிறேன், நீ போ. எப்பேற்பட்டவர்களுக்கெல்லாம் தோன்றி பேசிய அந்த பரம்பொருள் இஸ்ரேல் மக்களுக்கு பேசினது, கூடவே இருந்து வாழ்ந்ததை சொல்லும். அப்படி சொல்லணும். நம்ம பேசலை. ஆண்டவர் மனுஷனாக பிறந்து வாழ்ந்தார். அவரை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நேற்று வாசிச்சோம் இல்லையா? பெத்சாய்தா நகரே, கொராசின் நகரே, கலிலேயாவே, நீ வான் மட்டும் உயருவாயோ, பாதாளம் மட்டும் தாழ்ந்து போய். ஏனென்றால் நான் உன் கூட செய்கிற நல்ல காரியத்தை புதுமையெல்லாம் தீர் சீதோன் இல்லையா, அவங்களாம் அந்நிய மக்கள், இஸ்ரேல் மக்கள், எப்படி அந்நிய மக்கள். அங்கே செஞ்சிருந்தோம்னா அந்த மக்கள்லாம் மனமாறி என்கிட்ட வந்திருப்பாங்க. அவ்வளோ அற்புதத்தோட செஞ்சேன். இன்னும் நீ கல் மனசங்களுக்கு அவர் கண்டிக்கிறார். கடவுள் மனிதனாக பிறந்து வந்த பொழுதும் இஸ்ரேல் மக்கள் ஏற்க மறுத்தார்கள். விசுவாசத்தோடு அவர்கிட்ட போலையே. பாருங்க, ஆண்டவர் ஏசப்பா அப்பான்னு சொல்கிறார், கடவுளே, அப்பாவே, இந்த மக்களை வெளிப்படுத்திருக்கீங்களே, இவ்வளோ புண்ணியமாக இருக்குங்களா? ஆனால் இவங்க என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தந்தையை யார் அறிவார்? மகனை அறிகிறவர் தந்தையை அறிவார். மகனை ஏற்றுக்கொள்கிறவர் தந்தையை ஏற்றுக்கொள்வார். அப்போ என்ன பண்ணாம மகனிலே விசுவாசம் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அந்த இஸ்லாம் மக்களை விட்டுட்டாங்க.
அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். அவங்க அவருடைய அருமை தெரியல, அவர் அன்பை இழந்தாங்க. சகோதரர்களே, அதே தவற்றை நாம் செய்ய போகிறோமா? சிந்திச்சுப்பா. ஆண்டவர் இயேசுவை நமது வாழ்க்கையிலே அடி முதல் இல்லையா, முனை முதல் அடி வரை ஒவ்வொரு நிகழ்விலும் ஆண்டவரை விசுவாசிப்போம். ஏசப்பா, நான் உங்களை ஏற்றுக்கிறேன். ஏசப்பா, எங்களுடைய கடவுள் நீ தான், எங்களுடைய கடவுள் நீ தான், எங்களுக்கான பொறுப்பாளர் நீங்கள் தான், எங்களுக்கு வாழ்வுதர வார்த்தையே நீங்கள் தான், எங்களுடைய உயிர் மூச்சை, நாங்கள் விடுகின்ற சுவாச மூச்சை நீங்கள் தான், உங்களை என்று மீட்பு கிடையாது என்று அவர் பாதம் பணிவோம். ஏனென்றால் தந்தையாம் இறைவன் நம்மளாம் ஏசப்பா முகத்தை காணுகின்ற பாக்கியத்தை கொடுத்துருக்கார். அவருடைய திருமுகத்தை காணும் பேச்சை பெற்ற நாம் அவரை விசுவாசிக்காமல் இருப்பது முறையாகாது. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. நமக்காக உசுர் கொடுத்தாரே ஆண்டவர் இயேசு. அவர் நேசிக்கக்கூடாத நம்ம யோசிச்சு பாருங்க பார்ப்போம். சகோதரர்களே, முழு மூச்சோடு, முழு ஆன்மாவோடு, முழு வலிமையோடு, முழு ஆற்றலோடு ஆண்டவரை நேசிப்போம். அவருடைய திருக்கரம் என்று நம்மை காக்கும்.